Reno series phonesல OPPO எப்பவுமே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ OPPO அவங்களோட Reno 3 Pro ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கேமராவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அந்த ப்ரோ செல்ஃபி கேமராக்காக அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, ரொம்ப ஒரு ஹை ரெசல்யூஷன் செல்ஃபி கேமரா இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ OPPO இங்கே ஒரு ரொம்ப பெரிய பாக்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே கொஞ்சம் ப்ராப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன கார் ஒன்று, அப்புறம் ஒரு மினி தாஜ்மஹால். ஸோ இதெல்லாம் அப்புறம் கேமரா ஷாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ முதல்ல அந்த Reno 3 Proவோட பாக்ஸ்க்கு வருவோம். இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது போக ரெகுலரான பிராண்டிங் OPPO, Reno, அப்புறம் ICC. இது அரோரல் ப்ளூ வேரியன்ட், 8GB ரேமோட, 128GB ஸ்டோரேஜோட. இது போக ரெகுலர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாக்ஸில். எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், எதுவும் புதுசாக இல்லை. ஸோ இப்போ அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணலாம், சீலையும் கட் பண்ணலாம். ஸோ இந்த தடவை ஸ்லைடிங் மாடலில் கவர் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டை ரிமூவ் பண்ண உடனே உள்ளே இன்னொரு ஒயிட் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் சிம் எஜெக்டர் பென், அப்புறம் ரெகுலரான பேப்பர் ஒர்க், குவிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இங்கே இருக்குது. அது போக ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Reno 3 Pro ஃபோனுக்கு வருவோம். ஸோ அதோட பிளாஸ்டிக் ரேப்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸ்டிக்கரையும் இங்கே ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே இது ஒரு ப்ராப்பரான கிரேடியன்ட் பேக் மாதிரி தெரியுது. ஒரு டார்க் பர்பிள் ப்ளூலேருந்து டோட்டல் ஒயிட் வரைக்கும் நல்ல ஒரு கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. யாரோ அப்படியே ஃபோட்டோஷாப்பில் போய் ஒரு கிரேடியன்ட் கொடுத்து அதை அப்படியே எடுத்து பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. ஐ மீன் அதை நெகட்டிவாக சொல்லல, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ரிஃப்ளெக்டிவாகவும் இருக்குது. அடுத்து 30 Watt VOOC 4.0 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போக USB Type-C கேபிள். ஃபைனலாக ஒரு இயர்பாட் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் Reno 3 Pro பாக்ஸில். ஸோ இப்போது இன்னொரு பாக்ஸ் இங்கே இருக்குது. இது OPPOவோட என்கோ ஃப்ரீ ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். இதை பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம அப்புறம் பண்ணுறேன். அந்த வீடியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் OPPO தனியாக லான்ச் பண்ணாலும் இங்கே இந்த Reno 3 Proவில் இப்போது நீங்கள் முன்னாடி அந்த இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இது 3.5mm கனெக்டரோட தான் வருது. ஸோ Reno 3 Proவில் இன்னமும் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, கட் பண்ணல. இந்த ஹெட்ஃபோன் ஜாக் ப்ரைமரி மைக்கோட, ஸ்பீக்கரோட, Type-C போர்ட்டோட பாட்டமில் இருக்குது. OPPO மைக்ரோ SD சப்போர்ட்டையும் இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. டியூவல் நேனோ சிம் ப்ளஸ் மைக்ரோ SD லெஃப்டில். அதுக்கு கீழே வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் இருக்குது. இன்னொரு சைடில் பவர் பட்டன். டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. இங்கே பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. கிட்டத்தட்ட 8mm தான் திக்னஸ். ரொம்ப லைட்டாகவும் இருக்குது ஃபோன். 175 கிராம்ஸ் தான் வெயிட். 4025 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வெயிட்டை கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. Reno சீரீஸில் ஜென்ரலாக கேமராஸ், அதுவும் செல்ஃபி கேமராஸ், நல்ல தரமான கேமராஸ் கொடுத்துருக்காங்க OPPO. முதல் Renoவில் அந்த ஷார்க் ஃபின் செல்ஃபி, அதுக்கப்புறம் ரெண்டாவது Renoவில் பாப்அப் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை பஞ்ச் ஹோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் முதல் 2 தடவை பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இல்லாட்டியும், ஏன்னா இப்போ நிறைய ஃபோன்ஸில் நம்ம பஞ்ச் ஹோல்ஸ் பார்த்துட்ருக்கோம் 2020. இங்கே எது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பட்டுச்சுன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் நம்ம 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா பார்த்ததில்லை எந்த ஃபோன்ஸ்லேயும். ஸோ அது ரொம்பவே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. செல்ஃபீஸ் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபேஸில் நல்ல டீட்டெயில்ஸ் கேப்சர் ஆகிருக்கு. ஸ்கின் டோன்ஸ், கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. பேக்ரவுண்ட் கூட ரொம்ப சூப்பராக கேப்சர் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கல, இது சாம்சங்கோட ஸ்லிம் GH1 சென்சர் மாதிரி தான் தெரியுது. அது ஒரு 43.7 மெகா பிக்சல் சென்சர் போன வருஷம் லான்ச் பண்ணாங்க சாம்சங். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, செல்ஃபீஸ்க்கு நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள்ஸ். OPPO இங்கே AI பேஸ்ட் கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறோம், மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு ஃபைனல் இமேஜ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஃபீஸ்க்கு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா, பேசிக்காக இதுதான் எல்லா நைட் மோடும். பட் ஜென்ரலாக இந்த நைட் மோட் நம்ம ரியர் கேமராவுக்கு பார்க்குறோம். அதே டெக்னாலஜியாக இப்போ செல்ஃபி கேமராவுக்கு இங்கே OPPO கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் ஒர்க் ஆகுது. அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே 2 கேமராஸ் இருக்குல்ல, இன்னொரு கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர்.
இது ஆஸ் யூஷுவல் செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இங்கே போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ திருப்பி இந்த டிஸ்பிளேக்கு வருவோம். இது நல்லா பெரிய டிஸ்பிளே, நல்லா பார்க்க நல்லா ரிச்சாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பெசல்ஸும் நல்லா தின்னாக கொடுத்துருக்கிறதுனால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90% அதிகமாக இருக்குது. இங்கே இந்த டிஸ்பிளேக்கு மேலே உள்ள அந்த இயர்பீஸ் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடைக்குது. நல்லா லவுடாக இருக்குது அந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ மீடியா கன்சம்ஷன், பாட்டு கேட்குறதுக்கு, வீடியோ பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் டிஸ்பிளேக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப இது வரைக்கும் யூஸ் பண்ண அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸில் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே செல்ஃபி கேமராஸ் மட்டும் OPPO புதுசாக எடுத்துகிட்டு வரல. உள்ள சிப்பும் ஒரு புது சிப் தான். இது மீடியாடெக்கோட ஹீலியோ P95 சிப். பேசிக்காக இது ஹீலியோ P90 சிப் தான், ஆனால் பெட்டரான AI பர்ஃபார்மன்ஸோட. ஸோ போன வருஷம் இந்த ஹீலியோ P90 சிப்பை Reno 2Cல OPPO யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இதில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு பதில் P95 யூஸ் பண்ணது கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கையில் டே டு டே யூஸ்க்கு நல்லா தான் இருக்குது. GPU இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் பவர் VR GM 9446 GPU நாங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ண கேம்ஸ் எல்லாம் நல்லா தான் ரன் பண்ணுச்சு. பட் இதெல்லாம் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் இதை பற்றி பேச முடியும். OPPOவோட கஸ்டம் ஹைப்பர் பூஸ்ட் டெக்னாலஜி இங்கே இருக்கிறதுனால இன்னும் ஹார்ட்வேரை நல்லா புஷ் பண்ண முடியுது. சாஃப்ட்வேர்னு பார்க்கையில் இங்கே ColorOS 7 Android 10 மேலே ரன் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் லுக் புதுசாக இருக்குது, அனிமேஷன்ஸ் என்ன ஸ்மூத்தாக இருக்குது, அதனால எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லலாம். மெமரின்னு பார்க்கையில் இங்கே 8 GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் என்னவாக இருந்துச்சுனாலும் இதில் ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுது. 128 GB அப்புறம் 256 GB 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பேட்ரி 4025 mAh, அது கூட 30 Watt VOOC ஃப்ளாஷ் சார்ஜ் 4.0 அடாப்டர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. OPPO இதை யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ கேமராஸ் எப்போவுமே ரெனோ சீரீஸில் ஹைலைட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர், இது f1.8 லென்ஸோடு வருது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கலர்ஸ், டீட்டெயில்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஸோ மேனுவல் மோடில் இந்த டாகல், இந்த எக்ஸ்ட்ரா HD ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோன்னா Reno 3 Pro சப்பிக்சல் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி 108 மெகாபிக்சல் சைஸில் பிக்சர்ஸ் எடுக்குது. ஸோ இதை பற்றி அப்புறம் மற்ற கேமரா ஃபங்க்ஷன்ஸ் பற்றியெல்லாம் தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணுறேன். ஸோ அதில் பார்ப்போம். இப்போதைக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு டெடிகேட்டட் நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 13 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கேமரா இருக்குது. இதில் 2x ஆப்டிக்கல், 5x ஹைப்ரிட், அப்புறம் 20x டிஜிட்டல் ஜூம் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா, இது வந்து அல்ட்ராவைட் லென்ஸோடு வருது, 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. இதை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். இந்த வீடியோவுக்கு வந்து நல்ல ஹெவியான ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க OPPO. கடைசி கேமரா ரெகுலரான 2 மெகாபிக்சல் சென்சர் தான். இது ஒரு மோனோக்ரோம் சென்சர், டெப்த் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செட்டப் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. இதே 4 கேமராஸ் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது Realme X50 Pro 5Gயில் நம்ம பார்த்த அதே செட்டப் தான். ஸோ அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் ஒரு கேமரா கம்பேரிசன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கில் வித்தியாசம் இருக்கா, கேமராஸ் எப்படி கம்பேர் ஆகுது பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ எடுக்கல, எனக்கு ப்ரைஸிங் என்னன்னு தெரியாது. அஃபிஷியல் ப்ரைஸிங் OPPOவோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கையில் 30,000 ரூபாயை சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ சைனாவில் ஒரு Reno 3 Pro இந்தியன் கரன்சி 40,000 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. பட் சைனாவில் விற்கிற Reno 3 Pro அது டோட்டலாக வேறு ஃபோன். அதில் ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸர், 90 Hz டிஸ்பிளே, OISஓடு வருது, 5G இருக்குது. ஸோ அதை மேபி இந்தியாவில் வந்து Reno 3 Pro இல்லை Pro Square இல்லை Reno 3 Pro Ultra வேறு ஏதாவது பேரில் லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் மேபி பண்ணலாம், தெரியாது என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் இந்த ஃபோன் இந்தியன் Reno 3 Pro இந்த வீடியோ லைவாகி நீங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களுக்கே ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் கரெக்டாக, இல்லைனா இன்னும் கம்மியாக லான்ச் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ஸ்பெக்ஸ் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இந்தியன் Reno 3 Pro பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.